வணக்கம் ஆரணி பயோடெக்ல இருந்து உங்கள் பிரியா. நம்ம போன வீடியோவில் பயோஎன்சைம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் பயோஎன்சைமோட அப்ளிகேஷன்ஸ், அதாவது அதை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கெலாம் நம்ம இதை பயன்படுத்தலாம். இது இல்லாமல் நம்ம மற்ற வகையான பயன்களும் இதில் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொரோனா காலத்தில் எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதன் கையிலையும் ஹேண்ட் சானிடைசர்னு ஒன்று வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? அது பயன்படுத்தினதுனால என்னென்ன உபாதைகள் வந்துச்சு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகும், கிருமி நாசினியாக வேலை செய்யும். ஆனால் அது கூடவே நம்மளுக்கு மற்ற உபாதைகள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம இப்போ தர துடைக்கிறதுக்கோ இல்லை டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுற ரசாயனங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூச்சு திணறலை கொண்டுட்டு வரும். ஆனால் அது நம்ம உள்ளே போய் நம்மளோட லங்ஸை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம கொசு விரட்டிகள் யூஸ் பண்ணுறோம், நான் சொன்ன மாதிரி சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏர் பியூரிஃபையர் லைக் ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தும் போது இது என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ், என்னென்ன பக்க விளைவுகளை கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக நோ நாலேஜ். அதாவது நம்மளுக்கு இதை பற்றின எந்த அறிவோ தெளிவோ கிடையாது. ஸோ நம்ம இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய உபாதைகள் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ வயசான காலத்தில் நம்மளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு நோயின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த நோய் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கணும்னு தான் டாக்டர் ரசூகான் இந்த பயோஎன்சைம்ங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இந்த பயோஎன்சைம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கிருமி நாசினியாக வேலை செய்யுது. அது எப்படிங்க, நம்ம எடுத்தது ஆரஞ்சு பழ தோல் எடுத்தோம், வெல்லம் எடுத்தோம், தண்ணி எடுத்தோம். இது எப்படி இப்போ கிருமி நாசினியாக வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். அதாவது நம்ம தயாரிக்கிற முறை பார்த்திங்கன்னா நொதித்தல் முறை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நம்ம தயிர் இல்லைன்னா மாவு புளிக்குது இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஸோ அதில் என்ன இருக்குது, சில பல நல்ல பாக்டீரியாஸ் தான் இந்த நொதித்தல் வேலையை செய்யுது. ஸோ அதே தான் நம்மளோட பயோஎன்சைம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பாக்டீரியாஸ், அதாவது நுண்ணுயிர்கள்னு சொல்லுவோம். இந்த நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால இது நம்மளுக்கு பயன் தரக்கூடிய நுண்ணுயிர்கள். ஸோ இது இருக்கிறதுனால எந்த தீய சக்திகளோ, அதாவது தீய சக்தி இந்த சென்ஸ் கெட்ட பாக்டீரியாஸ், நோய் கிருமிகள் அப்படின்னு சொல்லலாம், நோய் கிருமிகள் எதையும் அண்ட விடாது. ஸோ இதில் இந்த நல்ல பாக்டீரியாஸ் நிறையா இருக்கிறதுனால நோய் கிருமிகளை இது அண்ட விடாமல் தவிர்க்குது. ஸோ இதை நம்ம கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இதில் என்சைம்ஸுங்கிற மூலப்பொருள் இருக்குது. என்சைம்ஸுங்கிறது என்னென்னா ஒரு விஷயத்தை அதாவது ஒரு வேலையை சீக்கிரம் செய்கிறதுக்கான ஒரு மூலக்கூறு தான் என்சைம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம 10 அரை மணி நேரம் நம்மளுக்கு ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஆகுது, அதாவது துணி துவைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா அதில் இருக்க அழுக்க நீக்கிறதுக்கு இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா நம்ம என்சைம்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த வேலை குறைஞ்சி 10 நிமிஷத்துலேயே அந்த அழுக்க நீக்கிற வேலையை அது ஈஸியாக செஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி துவைக்கும் போது உட்காந்து மாங்கன்னு சோப்பை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். சும்மா ஊற வச்சு லைட்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் கசக்குனீங்கனாலே அழுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ இந்த வேலையை யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்சைம்ஸ் செய்யுது. ஸோ இதில் இருக்க நல்ல பாக்டீரியாஸும் என்சைம்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை உண்டு பண்ணுது. ஸோ இதை நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம், துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடு லெவலை கம்மி பண்ணும். அதாவது எப்படி அப்படின்னா நம்மளோட என்சைம்ஸில் ஓசோன் இருக்குது. ஸோ ஓசோன் ரிலீஸ் ஆகும்போது காற்றுல இருக்க ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணும். இது இல்லாமல் இதை நம்ம ஃபர்டிலைசராகவும், அதாவது உரமாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இதில் நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால மண் வளத்தை இது மேம்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது ரசாயனம் கலந்த உரங்களை பயன்படுத்தும் போது அது மண்ணில் இருக்க நல்ல உயிரினங்கள் எல்லாம் அது அழிச்சிடும். வேற நம்ம இது இயற்கையாக இருக்கிறதுனால அந்த உயிரினங்கள் அதிலே இருக்க செய்யும். உதாரணத்துக்கு இப்போ மண்புழு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ மண்புழு அதில் நிறையா இருக்கும். வேற நம்மளோட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மண்புழு எல்லாம் செத்துடும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியை பெருக வைக்கும், அதாவது விளைச்சல் நல்லா இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்டிலைசராகவும் பயன்படுத்தலாம். ஸோ இது மாதிரி நிறைய நல்ல பயன்பாடுகள் இந்த என்சைமில் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.